திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. தோடுடைய செவியன் விடையேறி ஓர்தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறி ஓர்தூவன் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த தீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே கரையிலா கருணை கடலை கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே கரையிலா கருணை கடலை மற்றவரறியா
மதிப்பவர் மனமனே விலகே செற்றவர் கூறங்கள் செற்றயம் சிவனை திருவிழி மிழனை பெருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரையன் கண் குளிர்ந்தனவே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஏந்த வீரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவள் மன்னிய பிள்ளை தம்புரான் சாமிகிட்ட சொல்லி சாமி கரைவேட்டேஸ்வரர் கோயில் அப்படி இருக்கு, திருநயனார்குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரில் இருக்கு. அப்போது இன்னைக்கு சாமி கன்னியாகுமரியில் ஆரத்தி ஃபங்க்ஷனுக்கு எழுந்தரில் இருந்தாங்க. அப்போ காலையிலேயே வந்து இந்த கோயிலில் இந்த வகுப்பையும் தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தம்புரான் சாமிக்கு எழுந்தரில் இருக்கிறாங்க. இதில் மெய்ப்பொருள் வகுப்பு அப்படின்னு சொன்னதை இப்படி தொடங்குறோம். சாமி அந்த ஆரம்ப உரையாக அந்த வகுப்பை எப்படி இருக்கணும்னு சொன்னதை சொல்லி நம்ம முன்னெடுக்கமாக கேட்டு திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடர் நன் ஜோதி மிக்க உருவே என் உறவே ஊனே ஊனி உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே கற்பகமே கண்ணே கண்ணீர் கருமணியே மணியாடு பாவாய்க்காவாய் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவடுகன் துறையுறையும் அமரலேலே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சுக்கநாத பெருமானுடைய திருவருளையும் அல்லும் பகலும் அனவரதமும் ஆளவா என்னலை சிந்தையில் தாங்கிய திருஞான சம்பந்த பெருமானுடைய பொன்னார் திருவடிகளையும் மடத்திலே இன்று இருந்து சைவார் பெரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி சைவ திருமடங்களாக விளங்குகின்ற 18 ஆதீனங்களுடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி ஆலயங்கள் தோறும் அறப்பணி செய்கின்ற சிவாச்சாரிய பெருமக்கள், ஓதுவாமூர்த்திகள், உத்தமமான அடியார்கள் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி உயிர்கள் உய்யும் பொருட்டு இறைவன் ஐந்தொழிலே ஆற்றுகின்றான் என்பதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை.